ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜய் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஹவு டு ஓவர் கம் த நெகட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவான தாட்ஸ் இல்லாமல் நம்மளோட லைஃப் எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, எப்படி நம்ம அந்த அவேர்னஸ் ஸ்டேட்டோடு இருக்கிறது, கான்ஷியஸ் ஸ்டேட்டோடு நம்ம வந்து எப்படி நம்மளோட லைஃப்பை 24/7 நம்மளால் வச்சுக்க முடியுமா, அதுக்கான ப்ராக்டிஸ் என்ன, ஒய் வி ஆர் ஃபீலிங் ஸோ சேட் sometime and happy sometime, why, what is our emotional state, நம்ம எமோஷன்ஸ் எப்படி இப்படிலாம் இருக்குது, அது சுச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கா இல்லை எப்படி நம்மளோட தாட்ஸ் பேஸ்டாக அப்படி வருதா அப்படிங்கிறதெல்லாம் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேனோ ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ ஆல். ஸோ லாஸ்ட் 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸோ டிஸ்டர்ப்டு மென்டலி, ஐ வாஸ் ஸோ டிஸ்டர்ப் அண்ட் ஐ வாஸ் இன் மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி. என்னோடய தாட்ஸ் எல்லாமே ஸோ டிஸ்டர்ப்டாக இருந்தது. பட் பை காட்ஸ் கிரேஸ், பை யூனிவர்ஸ் கிரேஸ், ஐ எம் ஆல்வேஸ் குட், ஆல்வேஸ் கிரேட், ஆல்வேஸ் பாசிட்டிவ். பட் இந்த லாஸ்ட் வீக் வந்து ஐ ஃபீல் வெரி பேட் பிகாஸ் ஆஃப் மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி. ஏன் அப்படின்னு நான் அதை அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த எமோஷ்னல் ஸ்டேட், த எமோஷன் ஸ்டேட் விச் ஐ ஆம் இன், விச் ஐ ஆம் புட் இன் டு தட் சிச்சுவேஷன், நானே வந்து என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். தேர் இஸ் நத்திங் கால் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுன்றதுலாம் நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஆனால் அதை நம்மளே பண்ணிக்கிறது, நம்மளே உண்டாக்கிக்கிறது தான். நம்ம மைண்ட் கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அது அப்படியே அது பாடி கேட்டு ரியாக்ட் பண்ணும். ஸோ யூ ஆல்வேஸ் டெல் தட் நம்ம பாசிட்டிவாக இருக்கோம், நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து சந்தோஷம். இப்போ வந்து நீங்கள் உங்கள் மைண்ட் கிட்ட நான் பாசிட்டிவாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து அதை கேட்டு நம்மளோட பாடி வந்து அதுக்கு அந்த சிக்னல் கொடுத்து எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக தான் இருப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்திங் நம்ம மைண்டுக்கு வந்து நம்மளே வந்து ஒரு நெகட்டிவ், அதாவது எப்போ அந்த நெகட்டிவான தாட் வரும்னா தாட்ஸில் கிளாரிட்டி இல்லாத போதும், பயம் வரும்போது மட்டும்தான் அந்த நெகட்டிவ் தாட் வரும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணுறோம், அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு நினச்சா அப்போ ஒரு பயம் வரும். இல்லை அந்த 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 ஒரு தாட்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாத போது ஒரு பயம் வரும். அந்த பயமே வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள், இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது யூனிவர்ஸ் கிடையாது. அந்த பயமே வேஸ்ட்டு. நம்ம என்ன நல்லது நினச்சாலும் அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நீங்கள் வாங்க. காட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். நாட் சிவா இஸ் வித் அஸ், நாட் ஜீசஸ் வித் அஸ், நாட் முருகா இஸ் வித் அஸ், வாட் எவர் ஹூஎவர் இட் இஸ். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள், மாதாமா இஸ் வித் அஸ். ஸோ ஆல்வேஸ் ப்ரே டு காட். ஏன்னா நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். இல்லைனா நம்ம நெகட்டிவான ஸ்டேட்டுக்கு, நெகட்டிவான இன்ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு போயிடும். இது எப்படி நான் அந்த இன்ஸ்டெபிலிட்டிலேருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னா, பை காட்ஸ் கிரேஸ். என்னை நானே வந்து ரீஜெனுவேட்டிங் மை செல்ஃப். கரெக்டாக சொல்லணும்னா நானே என்ன புதுப்பிச்சுக்கிறேன். என்னோடய தாட்ஸ் அந்த 1 வீக் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு தெரில. பட் சம்திங், அது பர்சனல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஒர்க்காக இருக்கலாம், இல்லை லைஃபாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, வி ஹாவ் டு பி பாசிட்டிவ், வி ஹாவ் டு திங்க் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவான மென்டாலிட்டி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் அஸ், காட் வில் ஹெல்ப் அஸ், காட் வித் அஸ் ஆல்வேஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்காக பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். நமக்கு வந்து பயமே வேண்டாம். ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷனோ பயமோ வரக்கூடாது. லெட் லீவ் இட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ், லெட் தெம் டேக் கேர். காட் இஸ் வித் யூ ஆல்வேஸ். கடவுள் நம்ம கூட என்றைக்குமே இருக்காரு. அது பயப்படுறதுனால இல்லை ஷேமாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி தான் போகும், சேட்னஸ் தான் போகும், ஹாப்பினஸ்ஸே இருக்காது. அப்போ நம்மளோட லைஃப்பில் என்ன பர்பஸ்க்காக நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற இது வந்து அந்த அந்த ஒரு தாட் வந்துடும். அந்த தாட் வரக்கூடாது நம்மளுக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். உங்கள் அப்பா அம்மா இன்றைக்கி வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம், நீ வேலைக்காக மாட்டேன்னு சொல்லலாம், அது இது வந்து அவங்களோட தப்பான இது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் நம்மளால் முடியும், எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்னு. டெஃபினெட்லி வி வில் டூ இட் அட் ஒன் டே. கடவுள் நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுத்துருக்காங்க, நல்ல சக்தி கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபிசிக்கலாக பாடி கொடுத்துருக்காங்க, மென்டலாக பாடி கொடுத்துருக்காங்க, திங்க் பண்ணுறதுக்கு நல்ல தாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேறு என்ன வேணும் நம்மளுக்கு லைஃப்பில்? ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு த யூனிவர்ஸ் அண்ட் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு த காட். கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சு, பயம் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் சே டு யுவர் மைண்ட் தட் நான் நினைக்கிறது தான் நடக்கும், யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் மை ஃபேவர், காட் இஸ் வித் மீ. எந்த வித கெட்ட விஷயமும் என் லைஃப்பில் நடக்காது. அப்படியே நடந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன், கடவுள் என் கூட இருப்பார்
அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, எல்லாமே கரெக்டாக நடக்கும். இதுதான் நான் என்னோடய லைஃப்பில் வந்து கற்றுக்கின ஒரு விஷயம். அப்படி நான் வந்து என்னை வந்து என்னோட மனசுக்கிட்ட நான் சொல்லும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த கன்ஃபியூஷனான அந்த தாட்ஸு, எனக்குள்ளே அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மறையுது. லார்ட் சிவா, லார்ட் முருகா, ஹெல்ப் மீ, ஹீல் மீ, தே போத் டேக் கேர் மீ, த என்டையர் யூனிவர்ஸ் டேக் கேர் மீ. பிகாஸ் நான் எல்லாமே நல்ல விஷயங்கள் கொடுக்கும்போது நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கடவுள் நமக்குள்ளே இருப்பார். ஸோ ஆல்வேஸ் சென்ட். நான் சொல்கிற இந்த விஷயம்லாம் மேபி உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் இதை வந்து என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இது வந்து எப்பயுமே நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து கான்ஷியஸாக இருப்போமா அப்படின்னு கேட்டால் இருக்கவே மாட்டோம். நான் இப்படி கையை ஆட்டிக்கிங்க இப்படி பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேச. ஆனால் சப்கான்ஷியஸ்லி இட்ஸ் ஒர்க்கிங். நான் அப்படியே கையை ஆட்டி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அது உங்களுக்கு தெரியல இந்த கேமராவில். அது சப்கான்ஷியஸ். அப்போ எல்லா டைமுமே நம்ம வந்து அவேர்னஸாக 24/7 நம்ம இருக்க முடியுமான்னு கேட்டால் த்ரூ ப்ராப்பர் ப்ராக்டிஸ் தான். அது கூட 24/7 இருக்க முடியும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். காட் வில் ஹெல்ப் அஸ். அந்த பாசிட்டிவிட்டி வேணும். எப்பயுமே நெகட்டிவாக திங்க் பண்ணி என்ன ஆக போகுது, எப்பயுமே கோவப்பட்டு என்ன ஆக போகுது, எப்பயுமே சேடாக வந்து என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. லிட்ரலி உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கினா மட்டும்தான் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். அதர்வைஸ் இட் வில் பி இட்ஸ் வெரி வெரி ஒஸ்ட் சுச்சுவேஷனில் போய் அது வந்து முடிஞ்சிடும். நம்ம லைஃபோட பர்பஸ் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும், நம்ம வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும், நம்மளால் முடிஞ்ச விஷயம் நல்ல விஷயத்த 4 பேர் நம்மளுக்கு செய்யணும், நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணணும், நல்ல விஷயங்களை. இது மட்டும் இருக்கணும். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும். இது எல்லாமே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நமக்கு தான் வந்துடுவார். கடவுளோட அந்த இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுதான். ஸோ கீப்பிங் யுவர் செல்ஃப் பாசிட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ். காட் இஸ் வித் அஸ். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் இன் மை ஃபேவர், ஆல்வேஸ் ஒர்க்கிங் இன் அவர் ஃபேவர். நோ நெகட்டிவிட்டி, ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா.